உலகம் முழுவதுமாக பரவி வாழ்கின்ற தாய் தமிழ் சொந்தங்களுக்கு தமிழ் இளம் தலைமுறையினர் வலையொலி சார்பாக என் அன்பு கலந்த வணக்கம். தண்ணியில் நான் திண்டாடிக்கிட்டேன். பரதேசி பயமக்க ஜனநாயகம் வருது, அது வருது, கவர்மெண்ட் ஆஃப் முதலமைச்சர் அப்படின்ட்டு ஏதோ பண்ணியிருக்கேன். இந்த நாட்டில் கேவலத்தோட வச்சோம் அசிங்கமாக இழிவால அறிவற்ற நாயில் தற்கொலை தனத்துக்கு ஒரு எல்லாம் இருக்கல, அளவு இருக்குல்ல, தற்கொலை தனத்துக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு. நீ மனுஷன் தினமாக வேறு விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க, அங்கங்கே போராட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நியூஸ் சேனல் நடத்து பண்ண சொல்லி இது பண்ணியிருக்காங்க. சொல்லி குறைச்சிட்டு இருக்காங்க. பயந்துட்டு அவ்வளோ அடக்கொடுப்பா இருக்குது. இதில் தேட்டரை போட்டு கிழிக்கிறாங்கன்னா பிடுங்குறாங்கன்னா போஸ்டர் ஓட்டிக்கிட்டு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு பொய் செய்திகளை பரப்பிக்கிட்டு இப்படியே தெரியுங்கடா. நாளைக்கு நீ செத்து போகும்போது அதை ஒரு போஸ்டரோடு சேர்த்து போய்ப்பாங்க. அந்த ஜெராயம் வார் அதில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த மாதிரி எங்கள் கட்சி பிடிக்கிறோம், கிழிச்சிரும், தொங்க விட்டுரும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு நான் ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த பிடுங்கன்னா ஒரு 4-5 விஷயம் சொல்கிறேன். அதை மட்டும் பிடிங்க கேட்டால் பெரிய பிடிங்க, நீங்கள் பெரிய பிடிங்க கழட்டிவீங்கன்னு நான் வந்துட்டு சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்கு ஆதரவு தரேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது 1 இந்த பூர்ண மது விலக்கு, 2வது கட்சித்தீவு அமைப்பு, அதுக்கப்புறம் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் ஏற்றது, அதுக்கப்புறம் நம்ம இந்த நீட்டு தேர்வுகளை ரத்து செய்யணும் சொல்லி இத்தனை ஒரு 4 கோரிக்கையை மட்டும் வந்து சொல்லி அப்புறம் பார்க்கலாம். பார்த்தா புதுசாக மின் தட்டுப்பாடு, புது பிரச்சனையாக ஓடுகிறோம். ஆனால் அவங்கள்ட்ட சொன்னது 4 பிரச்சனை 5 பிரச்சனை போதை கலாச்சாரம், பூர்ண மது விலக்கு, கட்சித்தீவு அமைப்பு அப்படின்ட்டு செலக்டடாக பெரிய விஷயம் இருக்கும். அதுக்கு ஒரு தீர்வு காண சொல்லுதுன்னா புதுசாக கிளப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு வக்கில்ல ஏன் செய்யலை செஞ்சேன்னு வக்கில்ல, அதுக்கு பதில் சொல்ல வக்கில்ல. உட்காந்து தேட்டருக்கு முன்னாடி கத்தி பிடிச்சிக்கிட்டுங்கடா. லாஸ்ட் படம் இன்னும் தளபதி எனக்கு வாயில் வருது. இழிவான பிறவிகள் தற்கொலை தனத்துக்கும் ஒரு எல்லை அறிவு இருக்குல்ல. போடுறாங்க ஜனநாயகம் படம், கல்யாணன் முதலமைச்சர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அலைகிறாங்க. சும்மா ஒரு மொழி அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, இன்னும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பல மலையாள இந்தியர்கள் உள்ளே வந்துட்டாங்க கோடிக்கணக்கில். அதை பற்றி கவலை இல்லை. காவேரியில் தண்ணி தர மாட்டேங்கிறேன், அதை பற்றி கவலை இல்லை. விவசாயிகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கடனை பூரா ரத்து செய்ய சொன்னார், ரத்து செய்யலை அப்படின்னு சொன்னார். அதை செய்யலை சொல்லி இப்போ என்னன்னா அதுக்கு ஒரு கண்டிஷனாக அப்ளைடு அப்படிங்கிற மாதிரி பல விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி போடுறேன். அதுக்கு பற்றி கவலை இல்லை. எல்லா பொருளோட விலை ஏறிட்டே போகுது, அதை பற்றி கவலை இல்லை. 4000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி 10,000 ரூபா கொடுத்து கட் அவுட் வை வந்து வச்சுருக்காங்க. இவன் ஒன்றும் இவனோட பிறந்து நம்ம தப்பு இல்லை, இவனோட இன்னும் கடவுள் உயிரோடு விட்டு வச்சுருக்காங்கல்ல, அது கடவுள் தப்பு. ஏதாச்சும் ஒன்று நடக்கணும்ல. இயற்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குல்ல. இவனையெல்லாம் அழிச்சு ஒழிச்சிட்டு ஒரு புதிய தேசமாக உருவாக்கம் பண்ணுவேன். அப்புறம் தான் நாடு திரும்பணும் 2 பலமுறை வேண்டி பார்ப்பேன். நடக்கணுமா தெரியலையே. ஐயோ பைத்தியக்கார கூட்டத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு. பரதேசி பையன் மக்கள் தானே, பரதேசி தாமா பரதேசம் போங்க, இன்னும் போஸ்டர் விட்டுங்க, கட்டோடு பால் ஊற்றுங்க, கடைசியில் உனக்கு மேலே பால் ஊற்றிட்டு போய்வாங்க போங்க. மாணவர்கள் விளக்கு கட்டி போராடுறாங்க, அடித்து துரத்துறாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படணும். ஒருத்தனை போலீஸ் கஸ்டடி வச்சு அடிச்சு கொள்ள பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் கண்டுக்க வேணாம். அதெல்லாம் நமக்கு முக்கியம். நமக்கு ஜனநாயக படம் தான் முக்கியம். நம்ம அண்ணனை நம்ம தம்பி நம்ம அண்ணன் நடிச்சிருக்காப்புல பார்க்கணும், சீக்கிரமாக வேறு ஆகிட்டாப்புல, கடைசி படம் வேறு கொளுத்தணும் கொண்டாடணும். இது தானே சினிமா மேலே பொழுதுபோக்கு, அவ்வளோதான். சினிமா வெறும் பொழுதுபோக்கு, பார்ப்போம் ரசிப்போம், முடிஞ்சிச்சு. அதை பற்றி நம்ம கொண்டாடமே பிறந்தநாள் மாதிரி கொண்டாடிக்கிறேன். இதை விட கேவலம் கீழ்த்தரம் வேறு எதுவும் இல்லை. மது போதைக்கும் சினிமா போதைக்கும் வித்தியாசமே கிடையாது. 2 ஒன்று 2 போதையிலையும் அழிஞ்சது தமிழ்நாடு இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிது. பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் சீரழிச்சு மொத்தமாக முடிச்சிட்டாங்க. மிஞ்சி இருக்கிற மனிதர்களோட உயிர் தான், அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துருக்காங்க. போதைப் பொருளை உள்ள விட்டு, அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் வெட்டு, குத்து, கொலை, ஜாதி வெறி, அது வெறி, இது வெறி. நீ படத்துக்கு பார்க்க போனேன், இவன் கவுடத்தில் விழுந்தேன், சாப்பிடிச்சேன், செத்தேன் அப்படின்னு தெரியாங்க. அதை பற்றி நான் சட்டம் ஒன்று சீர்கட்டு கிடையாது. பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. வர்றேன், பார்க்குறேன், குத்துறேன், சம்மந்தமே இல்லாமல் குத்துறேன், அடிக்கிறேன், வெட்டுறேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் என் படத்தை கட்டிகிட்டே விழுந்து பிடிச்சி தொங்கடா. ஏன்னா வாழ்கிறதே வேஸ்ட்டு, தூக்கில் தொங்கலாம். கேளுக்கு செத்து போங்க. நான் ஆயிடும். இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போஸ்ட்டு, இந்த இன்ஸ்டாகிராமை ஒழிச்சா எல்லாம் சரியாகும்னு நான் நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமை ஒழிச்சா சரியாக வரும். இல்லைன்னா எவ்வளோ கீழ்த்தரமாக இன்னும் மோசமாக இன்ஸ்டாகிராம் சினிமா போதை இன்ஸ்டாகிராம் இது 3 ஒழிச்சு விட்டோம்னா சமூகத்தில் எந்த முக்கியமாக இன்ஸ்டாகிராமும் போதையும் ஒழிச்சுட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. சினிமா ஒழிச்சுன்னா என்ன நல்லது? தற்கொலையெல்லாம் வந்து அமைச்சராக வந்து அமைச்சராக எம்எல்ஏவாக வந்து உட்கார தேவையில்லை. அதனால் என்ன சொல்கிறது, தலைவன் வழியோ தொண்டர்கள் வழி என்ன சொல்ல முடியாது. கேவலம், அசிங்கம், இதுக்கு நாட்டுக்கிட்டு சாகலாம். தலைமுறை தனை நீ வழி நடத்திராய், நானும் வருவேன் தனி ஒருவனாய் உன் படையெடுத்து